வந்திருக்க இடம் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அண்டு இதில் வந்து நிறைய படங்களை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த அடடா மடடா படம் வந்து பையாவில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த இடத்துல வந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபுட்டேஜ்க்கான இது வந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து நம்ம பணம் இருக்குல்ல, இந்தியன் கரன்சி வந்து இதில் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து சொன்னார் நமக்கு நம்மளுடைய கைடு. அண்ட் மரத்தை பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அட்டைப்பூச்சி இருக்குமா அந்த மழை டைமு, அதனால் வந்து கொஞ்சம் இங்கே வந்து பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இங்கே கம்ப்ளீட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மரம் தான். ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட் ஏரியா இது, ஓகேங்களா? அண்ட் வந்தீங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லி சுற்றி பாருங்கள் அப்படி எப்படி இருக்கு. நம்ம ஒரு ஆட்டம் போடலாமா அப்படின்னு இருக்கு. ஓகே கேமராமேன் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க, கீழே பார்த்து வாங்க, ஏன்னா கீழே எடுக்கிறானுங்க. ட்ரீ ஃபாரஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றதை நான் கீழே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த அடடா மழடா சாங் வந்து இதுதான் எடுத்திருக்காங்க. ஒரு சில படங்களுடைய ஷூட்டிங்கும் இங்கே நடந்திருக்குன்றதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் இது வந்து இந்தியன் கரன்சியினுடைய நோட்டு தயாரிக்கிறாங்கல்ல, அதனுடைய பேப்பர்ஸ் வந்து, அதாவது இந்த மரத்தில் வந்து அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து இப்போ நம்ம கைடு வந்து சொன்னார், அதனால தான் தெரியும். அண்ட் இது எத்தனை பேருக்கு வந்து தெரியுதுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. தென் ஓகே மக்களே, உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வாங்க போகலாம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லி மரம் தான். நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஃபுல்லி மரம் தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும், பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைனாலும், பட் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய இது ஃபாரஸ்ட் ஏரியான்றது வந்து சொல்கிறாங்க. இங்கே கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். பைன் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. என்ன ஒன்று, அட்டைப்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. மழை டைம்ன்றதுனால அங்கங்கே ஏறிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதேமாதிரி கொடைக்கானலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கொடைக்கானல் போகலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து என்ன சொல்கிறதுன்னு புரியல, ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்கிறத விட இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு. அதனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இது ஊட்டி போயிருந்தேன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஒரு சில கேரட் தோட்டம், இந்த மாதிரி வந்து நூக்கில், அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் தான் இருக்கும். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாக்லேட் தான் வந்து ஃபேமஸ். சாக்லேட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையாகவே இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டூரிஸ்ட் வந்தோம்ல, பஸ்ஸில் வந்து அங்கே வந்து நம்ம கொடுத்ததில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து கேட்டோன்னா அங்கே நம்ம அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து எவ்வளோக்கு வாங்கினீங்க சாக்லேட்? நம்ம வந்து 200க்கு வந்து வாங்கினோம். யூஷுவல் ப்ரைஸ் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 280ன்றது வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 250ன்றத விட 280, அப்புறம் பேசினதுக்கப்புறம் ஒரு 250 அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 200க்கு வந்து வாங்க. சாக்லேட் டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க சொன்ன விதம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்ட். நீங்கள் வரீங்கன்னா இந்த சாக்லேட் வாங்குறதுல மிக சிறந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஆமாம், அந்த கடையுமே வீடியோவில் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம வீடியோ கிளிப்பில் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து காப்பி கேட்லேயும் பார்க்கலாம், எம்டி லைஃப்லேயும் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் கரன்சியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த இந்த வுட்டிலேருந்து தான் அந்த பேப்பர்ஸ் வந்து ரெடி ஆகுதுன்றது வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து எனக்கு ஹிஸ்டாரிக்கலாக கேட்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க, இருந்து ஒரு நடக்குதுன்றது, நடந்துருக்குதுன்றதை இப்போ எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் நடந்துருக்குன்றத இது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக நல்லா இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா சுபாஷை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியல. மஞ்சள் சுபாஷ். சரி ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்கே வந்து 20 மினிட்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும். 20 மினிட்ஸ் குணா குகைக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், போகலாம் வாங்க. இடம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா
பாயிண்ட்ன்ற வந்து சொல்கிறாங்க. 1929ஆம் ஆண்டுகளில் வந்து இது வந்து ஓப்பன் செய்யப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம மூணார் வந்து போகிறதுக்கான ஒரு ஒரு இடம் வந்து இருக்குது. அது வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர்ஸில் வந்து இது வந்து இதுவாகன்றதுன்னு இருக்காங்க. காட்டெருமை வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோனில் ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. தென் இங்கே வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. உண்மையாகவே தரமாக இருக்குது. இங்கேருந்து மூணாறு வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். பட் அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. நல்ல நல்ல இடங்கள்ல அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? எப்படி இருக்குன்றத மட்டும் ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கு. எலும்பு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டு இங்கே வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மூணார் போகிறதுக்கு 83 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் வந்து ரோடு வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இது யூஸ்ஃபுல்லே இல்லை. அண்டு இது கேட்கும் போதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வந்து எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன். இது வந்து 1929 ஆண்டுகளில் வந்து துவங்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நமக்கு வந்து அந்த காட்டெருமை கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி பார்க்குறது வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. தென் இங்கேருந்து வியூ பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அருவி கொட்டிகிட்டு இருந்தது. வந்து நைட் அதனால் எந்த அளவுக்கு பேச முடியுதுன்னு தெரியல. கோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம குணா குகை அதுக்கப்புறம் நிறைய இடம் இன்றைக்கி சுற்றி பார்த்தோம்ல, அதில் வந்து நிறைய த்ரோட் பெயின் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு தெரில. இவனுங்க நைட்டில் வந்து படுத்துறானுங்க பாடு. கடை வந்து நமக்கு கொஞ்சம் பேக் சைட்லேயே இருக்குது. நம்ம ரூம் எடுத்தோமே அதுக்கு ஆப்போசிட் ஒருத்தவன் சவர்மா வேணுங்கிறான், ஒருத்தவன் முழு கோழி தான் வேணுங்கிறான், ஒருத்தவன் சிக்கன் லெக்கு தான் வேணுங்கிறான்.